ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறேங்க. ஒன்று வந்து கன்று மாடு, ஒன்று வந்து செனை மாடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு செவலை மாடுங்க. விற்பனைக்கு செவலை மாடுங்க. இதோட வயது பார்த்திங்கன்னா 4வது ஈத்துங்க. கிடாரி கன்றுங்க. கன்றுன்றோட 3 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. மிக மிக சாதுவான மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா பழைய வர்க்க திருகும் மாடுங்க. மான்கொம்புன்னு சொல்லுவாங்க, திருகொம்புன்னு சொல்லாங்க. பழைய வர்க்க திருகும் மாடுங்க. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது. கன்று வந்து கிடாரி கன்றுங்க. கன்று வந்து மயிலக்கன்று. கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. மாட்டுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. மாடு வந்து நீர்வாசி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் இழப்பாக இருக்குங்க. இருந்தபடி கொஞ்சம் இருந்த பக்கம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சம் மாடு வந்து நீர்வாசி கம்மியாக இருக்குதுங்க. மற்றபடி மாட்டில் எந்த தவறு இல்லை. மாடு நல்ல முகத்தில் நல்ல முகம், நெத்திக்குழி, கண்மொழி நல்ல மொழிங்க. தாடை அருந்தாடைங்க. தொப்புள் கொடி இறங்க கிடையாது. வால் கொடி பயிர் வால் கொடிங்க. மடிக்கட்டு உள்மடி மாடு, அடைச்ச மடிச்சட்டுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 2, சாயந்தரம் காலையில் 2, சாயந்தரம் 1.5. ஒரு வாரம் போனால் 2, 1.5, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. இன்றைக்கி கண்டிஷனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காலையில் கறந்த பால் ஒரு 1.25 லிட்டர் கறந்தோம். 1.25 லிட்டர் கறந்து கன்று வயிறு ஃபுல்லாக ஊட்டிடுங்க. நீங்கள் கொண்டே வச்சு ஒரு 10 நாளைக்கு அம்பளி காய்ச்சி நல்லா கூழ் காய்ச்சி வச்சிங்கன்னா பூச்சி மாத்திரை ஒன்று போட்டு நல்லா அம்பளி காய்ச்சி வச்சிங்கன்னா பால் ஏறிங்க. கேரண்டியாக 2, 1.5 கேரண்டியாக கறக்கலாம். மாடு வந்து மிக மிக சாதுவான மாடுங்க. கறவைக்கு போட்டாட் நிற்கும். வெச்ச கால் பண்ணு கெடுக்காமல் நிற்கிதுங்க. கறக்கிறது 4 காம்பு பூங்காம்பு. மடி வந்து உள்மடி மாடு, அடைச்ச மடிச்சட்டுங்க. மாடு நல்லா நைஸ் இருக்குது, உடசல் இருக்குது, தெளிவான மாடுங்க. கன்று கிடாரி கன்று, தெளிவான கன்று. இந்த மாட்டை கண்ணை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 சொல்லுதுங்க. குறைவான பட்ஜெட்டில் கிடாரி கண்ணோட காலணையாமல் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி தெளிவாக மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. ஏன்னா 42,000 சொல்லுதுங்க. நாளைக்கு வெறும் மாடு விற்றிங்கனாவே குறைஞ்சபட்சம் ஊட்டம் மறந்து போட்டு மாடு விற்றா ஒரு 25லேருந்து 25லேருந்து 30 ரூபா வரைக்கும் மாடு விற்கலாங்க. கன்று வந்து ஒரு 15 ரூபா, 15 ரூபா கன்று வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா கணக்கு வந்துடுங்க. என்றைக்கும் வந்து முதல் வீண் போகாது. கிடாரி கண்ணோடுறது செவல மாடு. இன்னொரு 5-6 தெளிவாக வச்சு கறக்கலாம். நல்லா வாய் கடிசான மாடு. மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. தெளிவான மாடு. நீங்கள் ஒரு வேலைக்கு 2 வேலை வந்து பீச்சு பார்த்தே எடுத்துக்கலாம். இல்லை கறக்கிற வீடியோ பார்த்துட்டு கூட அட்வான்ஸ் போட்டால் எடுத்துக்கலாங்க. தெளிவான மாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு செவலை மாடுங்க. விற்பனைக்கு செவலை கிடாரிங்க. இதோட வயது பார்த்திங்கன்னா 2ஆம் ஈத்துங்க. கடை முளைப்பு 2ஆம் ஈத்து கடை முளைப்புங்க. 9 மாதம் சினைங்க. அது இப்போ தான் மடி புது மடி இறங்கியிருக்கு. அதிகபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள், அதிகபட்சம் 20 நாள் ஆகும். 20 நாளுக்கு உள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. கன்று ஈண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்துதாங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெஜாண்டிக்கான மாடு. நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. நல்ல நீளம், உயரம், குதிரை மாதிரி நீளத்தில் உயரத்தில் தெளிவான மாடு. வண்டி ஏறுற மாதிரி நீளம், உயரம், நல்ல பெருவட்டான சைஸுங்க. கொம்பு அமைப்பு பார்த்திங்கன்னா வட்டக்கொம்பு அமைப்பில் வந்து சேருங்க. இந்த கூடில் வட்டக்கொம்பு அமைப்பில் சேருங்க. தாடை அருந்தாடைங்க. தொப்புள் கொடி இறக்க கிடையாது. வால் கொடி பயிர் வால் கொடிங்க. பின் விலாசம் நல்ல விலாசம். புறவை ஏற்றமான மாடு. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. மடிச்சட்டு நல்ல மடி லூஸ் இருக்குதுங்க. மாடு நல்ல நயம் இருக்குது, உடசல் இருக்குதுங்க. மாடு நல்லா நைஸ் இருந்தால் தான் கறவை திறனே கூடி வரும்னு சொல்லுவாங்க. நல்ல மாடு நயம் இருக்குது. மடிச்சட்டு நல்ல மடி லூஸ் இருக்குது. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க. நீ எங்கே தொட்டு எங்கே நீவினாலும் வெச்ச கால பின்னுக்கு இருக்காது. ரொம்ப சாதுவான மாடுங்க. அதே மாதிரி அடர் தீவனம், தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. மாட்டில் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த கழிப்பு சொல்லிகள் எதுவும் இல்லை. தெளிவான மாடுங்க. இன்னும் ஒரு 10 நம்ம சொல்லி வச்சு கறக்கலாம். இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2, சாயந்தரம் தலையத்துலேயே வந்து காலையில் 2, சாயந்தரம் 1.5, ஒரு நாளைக்கு 3.5 லிட்டருக்கு மேலே கறந்துருக்காங்க. இந்த ஈத்து கண்டிப்பாக நம்ம ஒரு 2.5, ஒரு நாளைக்கு ஒரு 4லேருந்து 4 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாங்க. அந்தளவுக்கு மாடு சைஸ் இருக்குது. நல்லா குணமான மாடு, தெளிவான மாடுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 57,000 சொல்லுதுங்க. செவல மாட்டோட விற்பனை விலை 57 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் ஏற்கனவே அதெல்லாம் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா காங்கை மாடு ஒரு 7-8 மாடு இருக்குது. காலேஜ் மாடு ஒரு 5-6 மாடு இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு வந்து காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாடுகள் கன்றுகள் வேணுனாலும் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க. எப்போதும் வந்து நேர்லேயே வந்து பார்க்கலாம். இல்லை ஃபோட்டோ மூலியம் அனுப்புகிறத பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.